சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம். 1 கப் ரவையும், தயிர் இருந்தா. அதே சமயம் இதுக்கு ஆயில் வந்து ரொம்ப தேவைப்படாது. வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா எடுத்துக்கலாம். ஸோ தேங்காய் சட்னி, அதுக்கப்புறமா கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே பெர்ஃபெக்ட்டான காம்பினேஷனா இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செய்யறதுக்கும் சரி, ஆ வேகறதுக்கும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் தேவைப்படும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் ரவை எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1 கப் தயிர் எடுத்துக்கங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இத ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு, ஒரு இட்லி மாவு மாதிரி நம்ம கரைச்சு எடுத்துக்கணும். நம்ம இட்லி, தோசைக்கு கரைக்கிற மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் தண்ணிக்கு மேல தேவைப்படும். தயிர் அதிகமா இருக்கிற டைம்ல, இல்ல மோர் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேச்சுலருக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்ல டின்னர்னு கூட சொல்லலாம். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட நீங்க இத குடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு அது சம்மர் டைம்ல ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், நீங்க வந்து வெங்காயம், கேரட் எது வேணாலும் போட்டுக்கலாம். இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஸோ நீங்க தேவைப்பட்டதுன்னா, பீட்ரூட் கூட துருவி போட்டுக்கலாம். பீட்ரூட், முட்டைக்கோஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். வெள்ளரிக்காயும். ஸோ இப்போ இதில போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஈனோ போட்டுக்கலாம். ஈனோ வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன். இத போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, நல்லா வந்து ஃப்ளஃபியா வந்துரும். ஸோ இந்த மாதிரி வந்த உடனே நம்ம இம்மீடியட்டா நம்ம ஊத்திரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இட்லி மாதிரி ஊத்தலாம். டம்ளர்ல வந்து ஊத்தி வைக்கலாம். அதாவது காஞ்சிபுரம் இட்லி மாதிரி. அது இல்லன்னா, இது மாரி ஒரு ஸ்டீமர் இருந்துச்சு அப்படின்னா, இதில ஊத்தி வச்சுட்டீங்கன்னா, 15 நிமிஷத்தில சூப்பரா ரெடி ஆயிடும். ஸோ பார்த்தா தெரியும். நல்லா வெந்துருச்சு. அதாவது இந்த கத்தியில ஒட்டாம வந்துச்சுனாவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு அர்த்தம். நீங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டே குக் பண்ணலாம். ஸோ சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு நம்ம குழந்தைகளுக்கு குடுக்கலாம். அது மட்டும் இல்லாம பொடி இட்லி மாதிரி கூட நீங்க பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம கிரீன் சட்னி அரைச்சுட்டு 2 லேயரா கூட நீங்க ஊத்தி எடுக்கலாம். ஸோ இதே மாதிரி சிம்பிளான, யூனிக்கான, ஹெல்தியான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கு. அதுலேயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட்ங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்ணிட்டுருக்கோம். அதுலேயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த கறிவேப்பிலை, கொத்தமல்லி தொக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கூடிய சீக்கிரமா நான் வீடியோ போடுறேன். 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஸோ உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா பஞ்சு போல இருக்கு.